இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். நிறைய பேர் பிளான் போட்டு சில விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. டைம் இல்ல டைம் இல்ல டைம் இல்ல. இந்த தடவை மேஷராசிக்காரங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒற்றை வார்த்தை இதா தான் இருக்கும். ஏன்னா சூரியன் ராகுவோட காம்பினேஷன் சேரும்போது நிறைய வீட்டுல வாழ்க்கைலாம் நின்று போகும். திடீர்னு நல்லா ஓடிட்டு இருக்கும், வாழ்க்கைலாம் நின்று போயிடும். திடீர்னு வந்து நம்ம டயத்துக்கு எந்திரிக்க முடியாம போகும். சோம்பேறித்தனம், லேசினஸ் அப்படியே லைட்டா எட்டி பார்க்கும். அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரியான ஒரு ஒரு மாரியான ஒரு நிலையில்லாத தன்மைக்குள் மனசு வந்து கொஞ்சம் அப்படியே அல்லலுப்படும். செய்யணும். ஆனா என்னால செய்ய முடியல. ஏன்னா மார்கழி மாசம் கூட இல்லையே! என்ன இப்படி நம்மளுக்கு மட்டும் குளிருதே! அப்படின்ற மாரி உடல் ரீதியாக கொஞ்சம் என்ன சொல்றது? கொஞ்சம் வீக்கான மாரி சில பேருக்கு சில சினாரியோக்கள் நிகழலாம். பாசிட்டிவாவே எதுவுமே இல்ல அப்படின்னா, பாசிட்டிவா சொல்லணும். எனக்கும் ஆசையா இருக்கு. நான் பேசாம பாசிட்டிவா சொல்லி, அப்புறம் ராகு வந்து என்ன கடிச்சு வச்சாருன்னா என்ன பண்றது? பட் ஸ்டில் இப்போதைக்கு கொஞ்சம் கவனமாக இந்த ஒரு மாதத்தை மேஷராசிக்காரர்கள் கடக்க வேண்டிய காலகட்டம். ஓகே. எதுல கவனமா இருக்கணும்? பேச்சுல கவனமா இருக்கணும். 3ஆம் வீட்டு அதிபதியோட சேர்த்து கூட நெறைய பேர் உங்கள பத்தி காசிப் பேசுவாங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு தயவு செஞ்சு மக்களே நீங்க யார பத்தியும் காசிப் பேசுறாதீங்க. அப்புறம் பிம்பிளிக்கா பிளான் தான் மாட்டிருவீங்க. தெரியாம மெயில போட்டுவிட்டு உங்கள வேலைய விட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. யார பத்தியும் இந்த தடவ வாய திறக்காம இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உத்தமம்.